ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்திலும் கூட இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிறதான எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என் தேவன் தாமே ஒரு விஷயம் எங்களோடு இடைபடுங்க தகப்பனே. எங்களோடு நீர் பேச வேண்டும், எங்களோடு நீ இடைபட வேண்டும். எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், எங்கள் சுவாபங்கள் மாற வேண்டும் தகப்பனே. எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். என் தேவன் தாமே எங்களோடு நீர் இடைபடுகிறதற்காக, எங்களோடு நீர் பேசுகிறதற்காக, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள திருநாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விசையாய் வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இந்த வருஷத்தின் துவக்கம் 2026 துவக்கத்தில் அன்று 1ஆம் தேதி நம்முடைய சபையில் மாலையில் நடந்ததான அந்த வாக்குத்தத்த ஆராதனையிலும் கூட முக்கியமாய் இளைப்பாறுதலை குறித்து நான் பேசியிருந்தேன். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தைகளை வைத்து நம்ம தியானித்திருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளுக்கு சொல்வதின் காரணம், எரேமியா தீர்க்கதரிசி பல ஆண்டுகளுக்கு முன்பாக 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகளை தான் ஏசப்பா தன்னுடைய நாட்களில் மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாட்களில் இந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாய் இளைப்பாறுதல் வேண்டுமா என்னிடம் வாங்க என்று ஆண்டவர் அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பல ஆயிரம், அதாவது பல 100 வருஷங்களுக்கு முன்பாகவே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தெள்ள தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். இளைப்பாறுதலுக்கு உண்டான வழி என்ன, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இளைப்பாறுதலுக்கு ஒரு வழியை உங்களுக்கு சொல்லுகிறார். அது என்னவென்று வரிசையாய் அந்த காரியங்களை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நான் அன்னைக்கு 1ஆம் தேதியே சொன்னதை போல, இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே சொன்னதை போல, இளைப்பாறுதல் என்பது படுத்து உறங்குவது கிடையாது. இளைப்பாறுதல் என்றால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்வது. இளைப்பாறுதல் என்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிறது. இளைப்பாறுதல் என்றால் அவருடைய சமூகத்தில், அவருடைய அரவணைப்பில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரிக்கிறது தான் இளைப்பாறுதல். அல்லேலூயா. பாருங்க, இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். என்னவென்றால் இங்கே ஆண்டவராகிய தேவன் ரொம்ப தெளிவாய் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, முக்கியமாக யூதா ஜனங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு,
நீங்க இளைப்பாறுதலை பெறுவீங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், இதெல்லாம் செய்தால் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் ரொம்ப தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலை, இந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படியா இருந்தது என்று பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் பாருங்க, சின்ன பிள்ளையிலிருந்து பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், எல்லாரும் பொருளாசைக்காரரா இருந்தாங்க. இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். பாருங்க, இது யாரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து, யூதா ஜனத்தை குறித்து. பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் பொருளாசையாம். அது மாத்திரமில்லாமல் தீர்க்கதரிசிகள் இருந்து ஆசாரியர்கள் இருந்து எல்லாரும் பொய்யராய், ஒவ்வொருவரும் பொய்யர். தொடர்ந்து வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். பாருங்க, சமாதானம் கிடையாது அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்க வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. ஆனால் வசனம் என்ன சொல்றாங்க? மேல் பூச்சா என்ன செய்கிறாங்களா? என் ஜனத்தின் காயங்களை குணமாக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அருவருப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடர்ந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் ரொம்ப பகிரங்கமா பேசுறார். சிறியோர் முதல் பெரியோர் வர பொருளாசை, உலகத்தின் மேல் ஆசை உடையவர்களா இருக்கிறீங்க. ஆசாரியன்ல இருந்து தீர்க்கதரிசி வர பொய், வாயை திறந்தாலே பொய் வருகிறது. தீர்க்கதரிசி நாவல பொய் வருது, ஆசாரியன் நாவல பொய் வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சமாதானம் என்று சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. தொடர்ச்சியை ஆண்டவர் அடுத்த வசனத்திலையும் பார்க்கும்போது 15ஆம் வசனத்திலையும் அருவருப்பானதை செய்தும் கூட உங்க மனசுல அந்த குற்ற உணர்ச்சியோ, ஒரு தவறை செய்திருக்கிறோம், ஒரு அருவருப்பானதை செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம் என்ற எந்த ஒரு வெட்கமோ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ அவங்க வாழ்க்கையில காணப்படவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, பல நேரங்கள்ல பிசாசானவன் இப்படிதான் ஆண்டவருடைய ஜனத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறான். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாருக்கும் உலகத்தின் மேல இந்த நாட்கள்ல பற்று, உலகத்தின் மேல ஆசை, உலகத்தின் மேல பற்று அதிகமாய் பெருகி இருக்கக்கூடியதான சூழ்நிலையில பார்க்கிறோம். அதிகமான கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசனங்கள், கள்ள ஊழியர்கள் அதிகமாய் பெருகி தவறான உபதேசங்களை பேசுகிறதையும், பொய்யான காரியங்களை பேசுகிறதையும், புரட்டான காரியங்களை பேசுகிறதையும் அந்த நாட்கள்ல, எரேமியாவின் நாட்கள்ல மாத்திரமில்லை, நம்முடைய நாட்களிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அதே போல இந்த நாட்கள்ல சபைக்கு வந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்களால ஆண்டவர் வெறுக்கக்கூடியதான அருவருப்பான காரியங்களை செய்தும் அதை தொடர்ச்சியாய் செய்வதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதை செய்வதற்காக வெட்கப்படுவதில்லை. அது தவறு என்று ஒரு உணர்வோ ஒரு உணர்ச்சியோ அவர்கள் இருதயத்துக்குள்ளாக வருவதில்லை. இது எல்லாம் எப்படி அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்ததோ அதே போல நம்முடைய நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசாரிப்பு இருக்கிறது, ஒரு நியாய தீர்ப்பின் நாள் இருக்கிறது. பாருங்க, இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்போ தெரியுமா நடக்குது? கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக 600வது ஆண்டுல நடக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கக்கூடிய காரியங்கள், தீர்க்கதரிசி சொல்லக்கூடியதான காரியங்கள். இது பாருங்க, என்ன ஒரு சூழ்நிலை என்றால், இந்த ஜனங்களுக்கு தேவனை சேவிக்க விருப்பம் இல்லை, தேவன் மேல நம்பிக்கை வைக்க விருப்பம் இல்லை, ஆனால் சமாதானம் மட்டும் வேணும். தங்களுக்கு இஷ்டப்படி அவங்க வாழ நினைக்கிறாங்க, உலகத்தின்படி உலகத்தின் ஆசை போக வாழ நினைக்கிறாங்க, பாவத்தை தண்ணீரை போல பருகணும் என்று நினைக்கிறாங்க. எந்த விதமான அதை குறித்த தயக்கமோ கலக்கமோ எதுவுமே இல்லை. இது கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறது.
அப்ப அவருடைய ஆவிக்குரிய ஜீவம், ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க மிகவும் சோர்ந்து போன நிலைமையில மனம் திரும்புதல் கூட அவங்க மனம் ஒத்து வரல. அதுதான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப தெளிவாகி போட்டப்பட்டிருக்கிறது, they refused to repent. அவங்களால மனம் திரும்புதலுக்கு கூட அவங்க மனதை என்ன செய்ய முடியலையா, ஒப்பு கொடுக்க முடியலையா. அந்த அளவுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இருந்தது. they were unaware of the God's judgment. அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அசட்டையாக இருந்தார்கள். ஆனால் தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன், விசாரிக்கும் காலத்தில் அவர்கள் இருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இதன் விளைவு என்ன நடந்தது? இதற்கு முக்கியமாக இதுக்கு அடுத்த வசனத்தை கூட வாசிங்க, 16 வாசிங்க. வழிகளிலே நின்று பாருங்க, இப்ப இந்த ஒரு மோசமான சூழ்நிலை ஜனங்கள் மத்தியில் எப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. உடனே கர்த்தரே என்ன செய்கிறார், இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு, இந்த மோசமான உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நீங்க மீண்டு வருவதற்கு நானே வழியை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரே நேரடியாய் பேசுற என்ன சொல்றாரு பாருங்க, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. சமாதானம் என்று சொல்லிட்டு இருந்தீங்களே, உண்மையான இளைப்பாறுதல், உண்மையான சமாதானம் நான் தருகிறேன், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நாங்கள் இதிலே நடக்க மாட்டோம். தொடர்ந்து வாசிங்க. நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். பாருங்க, வேதாமத்துல காவலாளர்கள் என்றால் தேவனுடைய தீர்க்கதரிசிகள். பல்வேறு இடங்கள்ல நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல பல்வேறு இடங்கள்ல நீங்க வாசிக்க முடியும். காவலாளர்கள் என்றால் தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார், நான் பல்வேறு தீர்க்கதரிசிகளை கொடுத்து என்னுடைய சத்தத்தை நீங்க செவி கொடுக்கும்படி தீர்க்கதரிசிகளை நான் வைத்தேன். ஆனால் அவர்களோ என்ன செய்தார்கள், நாங்கள் கேட்க மாட்டோம் என்றார்கள். கர்த்தருடைய வார்த்தை நேரடியா வந்தாலும் கேட்க மாட்டாங்களாம். ஆண்டவர் இதை செய்யுங்க, இவ்வளவு மோசமாய் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கே, நான் சொல்றபடி செய்யுங்கனாலும் செவி கொடுக்க மாட்டாங்களாம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள், பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் என்ன செய்ய போகிறேன், நீ என்னுடைய சத்தத்தை கேட்கல, நான் அனுப்பினதான என்னுடைய காவலாளர்களாகிய தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையோ சத்தத்தையோ என்னுடைய என்ன செய்யல, நீங்க கேட்கல, அதனால என்ன செய்ய போகிறேன், தீங்கை வர பண்ண போகிறேன். நான் முன்னமே சொன்னதை போல 600 ஆண்டுகள், கிறிஸ்துவின் பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் இது. பாருங்க, இதன் விளைவு என்ன நடக்கிறது. இதன் விளைவு 22, 23 வசனத்தை கூட வாசிக்கலாம். இதோ வடதேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளில் இருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும், அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள், அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள், அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாய் இருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்த சன்னத்தராய் குதிரைகளின் மேலேறி அணி அணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சத்தத்தை கேட்கல, என்னுடைய வார்த்தையை கேட்கல. இப்ப என்ன தெரியுமா நடக்க போகுது? 22, 23 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது, வட தேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடை எல்லைகளிலிருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும். இதுதான் பாபிலோன், மகா பாபிலோன். ஆண்டவர் சொல்றார், மகா பாபிலோன் என்ன செய்ய போகிறது, எழும்பி வந்து சீயோன் குமாரத்தியே, என்னுடைய ஜனமே, என்ன செய்ய போகிறது, உனக்கு விரோதமாய் அது யுத்தம் செய்ய போகிறது.
அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தத்தை அசட்டை பண்ணினது நிமித்தமாகவே ஆண்டவர் அவ்வளோ சொல்றாரு, அவ்வளோ பேசுறாரு, நீங்க என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இந்த ஜனம் செவி கொடுக்கல, இந்த ஜனம் கேட்கல. சரியாய் 586வது வருடம், 586வது வருடம் இந்த மகா பாபிலோன் எருசலேமை முழுவதுமாய் தீக்கரையாக்கி தேவாலயத்தை இடித்து முற்றிலுமாய் சேதப்படுத்தி சிறையிருப்பு பிடித்து கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தங்கள் வாழ்க்கையில எப்படி இளைப்பாறுதலுக்குள்ள செல்ல வேண்டும் என்கிறதான ஒரு விதிமுறைகள், ஒரு என்ன செய்தால் ஆண்டவரை பற்றி கொண்டால் நமக்கு இளைப்பாறுதல் என்கிறதான அந்த சத்தத்தை விட்டுட்டு இப்ப எங்க போய் இருக்கிறாங்க? சிறையிருப்புல, தேவாலயம் தீக்கரையாக்கப்பட்ட சூழ்நிலையில, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை விட்டுட்டு இப்ப முழுமையுமாய் பிசாசானவனுடைய சிறையிருப்புக்குள்ளாக, மகா பாபிலோனுடைய சிறையிருப்புக்குள்ளாக சிதைந்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சிறியோர் முதல் பெரியோர் வர உலகத்தின் மேல ஆசை, பொருள் ஆசை, தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் எல்லாம் பொய்யர்களா இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை எல்லாம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்பல, தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்பல. அல்லேலூயா. மீண்டும் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த காலை வேளையில இந்த வசனத்தை நம்ம தியானித்து, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்ன வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாததுனால சிறையிருப்புக்குள்ள போனாங்க. நீங்களும் நானும் இப்படிப்பட்டதான ஒரு சிறை இருப்புக்குள்ள போகாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள போக வேண்டும் என்றால், இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது அது பரலோகத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்புலாக வருகிற நரகத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய முடிவை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3 காரியங்கள் இந்த காலை வேளை நம்ம தியானிக்க போகிறோம். 3 காரியங்கள். முதலாவது காரியம் என்ன? வழியிலே நின்று. முதலாவது காரியம், நில்லுங்க. ஸ்டாண்ட் ஃபர்ம். வழியிலே நில்லுங்க. இரண்டாவது காரியம், பூர்வ பாதைகள் எதுவென்று கேட்டு விசாரிங்க. எது வழி என்று கேட்டு விசாரிங்க. நல்ல வழி எங்கே என்று பார்த்து, இரண்டாவது காரியம், நல்ல வழி எது, பூர்வ வழி எது, பூர்வ பாதைகள் எது என்பதை கேட்டு விசாரிங்க. மூன்றாவது காரியம், அந்த வழியிலே நடங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை இந்த காலை வேளையில் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இதை இன்னும் இங்கிலீஷில் ரொம்ப தெளிவாகி போடப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த எரேமியா 6:16 நீங்கள் NIV போடும் பொழுது பாருங்க, this is what the Lord says, stand at the crossroads. தமிழில் வெறும் வழிகளிலேன்னு போடப்பட்டிருக்கிறது, ஆனால் இங்கிலீஷில் கிராஸ் ரோடுன்னு என்ன தெரியுமா? பல சந்து, பல வீதிகள், இல்லாட்டி பல ரோடு ஒன்று இணைந்து ஒரு 4 ரோடு ஒன்று இணைகிறது. ஒரு 4 ரோடு ஒன்று இணைகிறது. ஒரு ரவுண்டானத்தையோ ஒரு இதே போல ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, பல நேரங்கள்ல எந்த வழியில செல்வது, எங்க போவது, ஒரு நமக்கு முன்பாக பல வழிகள் இருக்கும் பொழுது, கிராஸ் ரோட்ஸ், பல வழிகள் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது, தவறான வழியில நம்ம போய்விட்டோம் வைத்துக் கொள்ளுங்களேன், அது தவறான முடிவுக்குள்ளாக நம்மளை இழுத்து கொண்டு போய்விட்டோம். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன செய்ய வேண்டும்? நீ முதல்ல அந்த இடத்துல நில்லு. ஸ்டாண்ட் அட் த கிராஸ் ரோட்ஸ். பாருங்க, எபிரேய மொழியில இந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா சரியான அர்த்தம்? அபைட், பாஸ், நாட் ரஷிங்.
அப்படின்னா நீ நிலைத்திரு, இல்லாட்டி நீ அவசரப்படாத, இல்லாட்டி இன்னும் சொல்ல போனா நீ இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படியே நின்று சுற்றி பாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காத்திருப்பது இல்லை நிலைத்திருப்பது தான் மிகப்பெரிய ஒரு பாடா இருக்கு, மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது நமக்கு வேகமாய் வேண்டும். உணவு எடுத்தாலும் வேகமாய் நம்ம சாப்பிட வேண்டும். உணவு செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையின் தொழிலின் காரியமாக இருக்கட்டும், இல்லை திருமணத்தின் காரியமாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்புகளில், இல்லை எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு தீவிரம், எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி ஒரு தீவிரத்தை இந்த நாட்களில் ஏனென்றால் இன்னைக்கு இந்த நூற்றாண்டு பயங்கர வேகமாய் செயல்படக்கூடிய ஒரு நூற்றாண்டாக இருக்கிறது. நம்முடைய காலம் பயங்கர வேகமாய், யாருக்குமே நேரம் கிடையாது. யார் எல்லாம் வேகமாய் செல்றான், ஆனால் எதற்கு வேகமாய் செல்றான் தான் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அப்படி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நில்லுங்க, நின்று உங்களை சுற்றி பாருங்க. இது எதற்கு அர்த்தம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை சுற்றி பல வழிகள், பல போராட்டங்கள் உங்களை சுற்றி இருக்கும் பொழுது, உங்களை சுற்றி பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் மத்தியில் உடனடியாக முடிவுகளை எடுக்காமல், இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையை நியமிக்கக்கூடியதான காரியங்களை உடனடியாக முடிவு எடுக்காமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாய் நின்று எந்த வழி சரி என்று நீங்கள் ஆராய வேண்டாம். அல்லேலூயா. பல இடங்கள்ல வேதாமத்தில் பல இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி அமைதியாய் தேவனை சார்ந்து அவர்கள் நின்றதுனாலேயே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாருங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம் எல்லாத்துக்கும் தெரிந்ததான பகுதி. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து 400 ஆண்டுகளுக்கு பிறகு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ பார்வோன் என்ன செய்கிறான்? அவன் மனதுக்குள்ளாக மீண்டும் கடினப்பட்டு, ஆண்டவர் அவனை கடினப்படுத்தி 600 ரதங்களோடு என்ன செய்கிறான்? அவன் பின்தொடர்ந்து வருகிறான். பின்தொடர்ந்து வரும் பொழுது நீங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பாருங்க, எல்லாருக்கும் பயங்கரமான கலக்கம், பயங்கரமான பயம். பலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இதற்கு நாங்கள் என்ன செய்திருப்போம்? எகிப்து தேசத்திலே அங்கேயே இருந்திருப்போம். இங்கே இப்போ பார்வோன் நம்மளை துரத்திட்டு வரான், நம்மளை கொலை செய்வதற்காக வருகிறான். தன்னில் இருக்கிறதான முழு படை வீரர்களோடு அவன் வருகிறான். எகிப்தியரை கண்டவுடன் பாருங்க, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் என்ன செய்தாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இதுல முக்கியமாய் மோசேயினுடைய வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள். 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ரொம்ப தெளிவாய் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஜனங்களிடத்துல தைரியப்படுத்துறார். என்ன தைரியப்படுத்துறார்? நீங்க போய் அந்த எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லல, நீங்க போய் அந்த எகிப்தியருக்கு பயந்து ஓடுங்கன்னு சொல்லல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே என்ன தைரியப்படுத்துகிறார்? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்ம தோற்கிறதான இடமே இங்கேதான். பாருங்க, நமக்கு முன்பாக பல பாதைகள், கிராஸ் ரோட்ஸ், பல பாதைகள் பிரிந்து வரும் பொழுது, எந்த வழியில செல்வது என்று அறியாமல் இருக்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய பிரயாணத்தை, உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தை, பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் பொழுது, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். நிறுத்தி
அமைதியாய் தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல மோசே சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. நீங்க சும்மா இருக்க போறீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பல நேரங்கள்ல யுத்தத்தை நம்முடைய கைகளில் எடுக்கிறது தான் பிரச்சனை. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் நமக்காக செய்யும் ரட்சிப்பை, கர்த்தர் நமக்காக செய்யும் யுத்தத்தை பாருங்க. கர்த்தர் நமக்காக செய்கிற காரியத்தை பாருங்க. இதே போல இன்னொரு சம்பவம் நடக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் இதே போல 2 நாளாகமும். தேங்க்யூ ஜீசஸ். 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோசபாத் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறார், யூதாவுக்கு ராஜாவா இருக்கும் பொழுது பாருங்க, 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பெரிய பெரிய கோத்திரங்கள் எல்லாம் விரோதமாக எழும்பி வருகிறது. பெரிய பெரிய சேனைலாம், மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடய கூட அம்மோனியருங்க அப்புறத்தில் இருந்தவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறாங்க. இது சின்ன கூட்டம், ஆனால் வருகிற கூட்டமும் முப்படை வருகிறது. 3 தேசத்திலிருந்து வருகிறாங்க. ஆனால் பாருங்க, 17ஆம் வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க அமைதியாய் நின்று தேவனை தேட வேண்டும். அதுதான் நீங்க செய்ய வேண்டும். தேவனை கூப்பிட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். மோசே நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கூப்பிட்டார்கள்னு இருக்கு. இந்த இடத்துல நடந்த சம்பவம் என்றால் அவர்கள் தேவனை துதிக்கிற சேனை, தேவனை உயர்த்துகிற ஒரு சேனை எழும்பியிருந்ததை நம்மளால பார்க்க முடியும். பாருங்க, பல்வேறு நேரங்கள்ல நீங்க போய் யுத்தத்தை செய்யாதீங்க, தோற்று போய் விடுவீங்க. நீங்கள் அமைதியாய் நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் யுத்தத்தை பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, பல்வேறு நேரங்களில் நம்ம நிற்க வேண்டும், நின்று நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் அவரை கூப்பிட வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் யோவான் ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகள் எழுதுறார். யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தொடர்ச்சியா நிலைத்திருங்க, கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய். பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரிந்ததான பகுதிகள். திரும்பி 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் உங்களில் நிலைத்திருந்தால் என்று பார்க்கிறோம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க என்று ஆண்டவராகிய தேவன் சொல்றார். 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி என்று பார்க்கிறோம். என்னில் நிலைத்திருங்க, என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்க, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க, என்னுடைய சந்தோஷத்தில் நிலைத்திருங்க. இதெல்லாம் ஆண்டவர் தொடர்ச்சியாகி சொல்லிட்டு வரக்கூடியதான காரியங்கள். இன்னும் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் அதிகமாகி சொல்லக்கூடிய காரியம், விசுவாசத்துல நிலைத்திருங்க, விசுவாசத்துல நில்லுங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வழியில எந்த பாதையில போவது என்று அறியாமல் நீங்க நிற்கும் பொழுது, உங்களுக்கு முன்னாடி நிறைய பாதைகள் இருக்கு, எது சரியான பாதை என்று தெரியாத பொழுது, முதலாவது அவருக்குள்ள நிலைத்திருங்க, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்க. பாதைகளை தேடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கிற காரியங்கள் இருந்து விட்டு விலகி போயிடாதீங்க. அல்லேலூயா.
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்துல நிலைத்திருங்க, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். பல வசனங்கள் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1:5, கொலோசியர் 1:22, அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22, இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசத்துல நிலைத்திருங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்க நில்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வழிகளிலே நின்று தரித்திருங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்க, அவருடைய வார்த்தையில நில்லுங்க, அவருடைய அன்பில நில்லுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாய் நீங்க நிலைத்திருக்க வேண்டாம். அப்படி நிலைத்திருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக அவருடைய இரட்சிப்பையும் காண்பிப்பார். அல்லேலூயா. இதுதான் நம்ம செய்ய வேண்டியதான காரியம். இன்னொரு படி மேல சொல்லப்போன அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவன் உங்களை அழைத்த அழைப்புல அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடுத்த வசனத்தையும் கூட போடுங்க, 24 போடுங்க. சகோதரரே, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். 20ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், 24ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். பாருங்க, இதை சுற்றி என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார்? நீங்க வழியை தேடுவதை காட்டிலும் எது முக்கியம் என்றால், முதலாவது நீங்க நிலைத்திருக்க வேண்டாம், முதலாவது நீங்க நிற்க வேண்டாம். உங்கள் பிரச்சனைகள் வரும்போது, உங்களுக்கு முன்னாடி போராட்டங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் செய்ய மறந்தாங்க. அவர்கள் தேவனை விட்டுட்டு அந்நிய தேவர்களை சேவிக்க தொடங்கினாங்க, பால்கால் தெய்வங்களை சேவிக்க தொடங்கினாங்க. அல்லேலூயா. உலகத்தின் மேல அவங்களுடைய ஆசை போனது, உலகத்தின் பொருட்கள் மேல அவங்களுடைய ஏக்கங்கள் போனது. தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு, ஆசாரியர்கள் முதற்கொண்டு எல்லாரும் பின்வாங்கி போனாங்க. ஆண்டவர் சொல்றார், முதலாவது வழியில நில்லுங்க, முதலாவது என்னில் நிலைத்திருங்க. இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, என்னில் நிலைத்திருங்க. stand firm. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, ஆவியில நிலைத்திருங்க. ஒரே ஆவியான் வாசிங்க. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்தின் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று இங்க பாருங்க, 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்யவே முடியாது. உலகத்திற்கு ஏற்றபடியும், ஆவிக்கு ஏற்றபடியும், சபைக்கு ஏற்றபடியும் நம்ம வாழவே முடியாது. பலர் இந்த நாட்கள் என்ன நடக்கிறது? சபைக்கு வரும்பொழுது அவர்களைப் போல பரிசுத்தவான்கள் இல்லை என்ற போல நடந்து கொள்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையை வெளியில பார்க்கும் பொழுது அவ்வளோ அசிங்கமாய், தேவனுக்கு அருவருக்கத்தக்கதாய் இருக்கிறது. உலகத்தோடு உலகமாய் ஒத்து வாழ்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா பரிசுத்தமாய் மாறி விடுகிறாங்க. அதெல்லாம் தேவன் வெறுக்கக்கூடியதான காரியங்கள். ஒரே ஆத்துமாவில், ஒரே ஆவியானவருக்குள்ள உறுதியாய் நின்று அல்லேலூயா. பாருங்க, யாத்ராம புஸ்தகத்திலையும் பார்த்தோம், யோசபாத் நாட்களிலையும் பார்த்தோம். அவங்க செய்ததெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க நிலைத்திருந்தாங்க, தரித்திருந்தாங்க, நின்றாங்க, வெற்றியை பெற்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதே தான் சொல்றார். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள்ல பாருங்க 11ல இருந்து கூட வாசிங்க, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதிகள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ள. நீங்க எதிர்த்து யுத்தம் செய்யன்னு போட்டிருக்கா? எதிர்த்து நீங்க யுத்தம் செய்யலாம் வேண்டாம். எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி அல்லேலூயா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப வசனம் ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. இது யுத்தம் தான். எப்படிப்பட்ட யுத்தம்? 12ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. மாம்சத்தோடு இல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு யுத்தம், போராட்டம் இருக்கு. ஆனா இந்த போராட்டத்துல சபையை நீ என்ன செய்ய வேண்டுமா? எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எதிர்த்து நிற்க வேண்டாம். பேதுருவே இதை சொல்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லல. எபேசியர் புஸ்தகத்திலையும் பார்க்கிறோம். அவனை எதிர்த்து நில்லுங்க. ஃபர்ஸ்ட் நில்லுங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. உங்கள் மத்தியில பிசாசானவன் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, போராட்டங்களை கொண்டு வரும் பொழுது நம்ம எங்க தோற்று போகிறோம்? எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம போனதுனால நம்ம தோற்று போகிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வழிகளிலே நின்று. வழிகள்ல ஃபர்ஸ்ட் நில்லுங்க, தரித்திருங்க, நிலைத்திருங்க. வழிகளிலே நின்று. அல்லேலூயா. நீங்க சீக்கிரமாய் துரிதமாய் வேதாமத்துல முடிவெடுத்து ஆண்டவருடைய சித்தத்திற்காக காத்துறாம நிக்காம முடிவெடுத்தவங்களுடைய நிலைமையெல்லாம் பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது ஆபிரகாம் நிலைத்திருந்து, விசுவாசம் நிலைத்திருந்திருந்தால் ஆண்டவர் அவருக்கு கொடுக்க போகிறது ஈசாக்கு. தலைமுறைக்கு ஆண்டவர் சின்ன சொல்லியிருக்கிறார், கடலின் மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் என்ன பண்ண போகிறேன், உன் சந்ததியை நான் பெரிதாக்க போகிறேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் துரிதமாய் வேணும், நான் நிற்க மாட்டேன், ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்ததுதான் யாரு? இஸ்மவேலை பார்க்கிறோம். பாருங்க. அதே போல நீங்க புதிய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. யூதாஸ் நாண்டு கொண்டு அவன் மரித்துட்டான். உடனே அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க? இயேசுவின் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த 12 பேர் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருத்தர் குறைஞ்சு போனனால சீட்டை குலுக்கி என்ன செய்கிறாங்க? ஒருத்தரை தெரிந்தெடுக்கிறாங்க. மத்தியாசுன்னு ஒருத்தரை தெரிந்தெடுக்கிறாங்க. இந்த மத்தியாசுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை நமக்கு. பைபிளில் வர்றார், அதுக்கப்புறம் அவர் வர்றதும் இல்லை. தேவனுடைய சித்தம் இல்லாமல் இவர்கள் செய்ததான எந்த ஒரு முடிவும் வேதாமத்தில் நிலைத்திருந்ததாய் சரித்திரமே கிடையாது. அந்த மத்தியாசை பற்றி நீங்கள் வேதத்தில் பார்க்கவே முடியாது. இது போல 100 ஓமைகளை சொல்ல முடியும் வேதாமத்திலிருந்து. துரிதமாய் ஆண்டுடைய சித்தத்திற்கு நிற்காம, சத்தத்திற்கு நிற்காம எடுத்த முடிவுகள் எல்லாம் விபரீதத்தில் தான் போய் முடிந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 6:16 என்ன சொல்லுகிறது? வழிகளிலே நின்று நில்லுங்க. ஃபர்ஸ்ட் நிலைத்திருங்க. பிசாசோட யுத்தம் பண்றதுல அப்புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அவனை எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிற ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. பல்வேறு இடங்கள்ல ஆண்டவர் அதை நிரூபித்திருக்கிறார். மோசேயின் நாட்கள்ல மாத்திரமல்ல, யோசபாத்தின் நாட்கள்ல மாத்திரமல்ல, நம்முடைய நாட்களிலும் அது ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு காரியம் நன்றாய் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சொந்த முடிவுகளை அல்ல,
நான் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்து, விசுவாசத்தில் நிலைத்திருந்து, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து, அவருக்குள்ள நிலைத்திருந்து நான் ஊன்ற நின்று பிசாசை எதிர்த்து நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன? இரண்டாவது காரியம் என்ன? விசாரித்து. முதல் காரியம் நின்று, இரண்டாவது காரியம் விசாரித்து. எதை விசாரிக்க வேண்டும்? பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து என்று போடப்பட்டிருக்கிறது. ஆஸ்க் ஃபார் ஏஷியன் பாத்ஸ். பூர்வ பாதைகள்னா என்ன பாருங்க. ஒரு சில வயல்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியா விவசாயிகள் போய் அவங்க பாதங்கள் பட்டு அது பாதைகளாய் மாறி இருக்கும். அல்லேலூயா. இதே போலதான் அந்த நாட்களிலும். ஏனென்றால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தான் அங்கெல்லாம் சாலைகள்லாம் போடப்பட்டது. அதுக்கு முன்பாகலாம் நம்ம போல சாலைகள்லாம் கிடையாது. பூர்வமாய் தங்கள் முற்பிதாக்கள் எந்தெந்த பாதைகளில் அவங்களுடைய பாதைகளின் அடிச்சுவடுகளை வைத்து தான் என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அவங்களுடைய கால் அச்சமோ இல்லை பாத சுவடுகளின் அச்சத்தை வைத்து தான் என்ன செய்ய முடியும்? பாதையை கண்டுபிடித்து போக முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் முற்பிதாக்கள் எப்படி என்னை வணங்கினாங்களோ, என் முற்பிதாக்கள் எப்படி என்னை சேவித்தார்களோ, அந்த பூர்வ பாதைகளை கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து என்ன செய்யுங்க? அதன்படி நடங்க. அல்லேலூயா. பூர்வ பாதைகளை மறந்துவிடக்கூடாது. பூர்வ பாதைகள் பாருங்க, இதுல பூர்வ பாதைகள் என்று சொல்லும் பொழுது ஏஷியன் பாத், எபிரேய மொழியில ஏல் ஓலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏல் ஓலாம் என்றால் எட்டர்னல், எவர் லாஸ்டிங் என்று அர்த்தம். தேவனுடைய நாமம் ஒரு நாமம் ஏல் ஓலாம். அப்படின்னா என்றென்றைக்கும் இருக்கிறவர், நிரந்தரமாய் இருக்கிறவர் என்று அர்த்தம். சதா காலமும் வீற்றிருக்கிறவர் என்று அர்த்தம். இந்த பூர்வ பாதைகளுக்கு அந்த ஓலாம் என்கிற வார்த்தை தான் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியிலிருந்து அந்தமுமாய் இருக்கிறவரை என்ன செய்ய வேண்டும்? நீங்க கேட்டு விசாரித்து அவருக்கு பின்னாக நீங்க செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆதியும் அந்தமும் யாரு? முதலும் கடைசியும் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் முதலானவர், முதல் பேரானவர். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள், தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எங்கள் பிதாக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? சங்கீதம் 22 வாசிக்கிறேன், என் பிதாக்கள் எல்லாமே சேவித்தாங்க, உண்மையில் நம்பிக்கை வைத்தாங்க என்று பல இடங்களில் சங்கீதங்களை எங்கள் பிதாக்கள்னு சொல்றார். எங்கள் பிதாக்களுடைய வழியில் ஆண்டவர் சொல்றாரு, பாதைகளில் உங்கள் முற்பிதாக்களை போல, உங்கள் பூர்வ பாதைகளை போல பாடு சுவடுகளை பார்த்து நடங்க. அல்லேலூயா. நோவா தேவனோடு நடந்தார். பாருங்க, அதுக்கு முன்பாக ஏனோக்கு, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தார், சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். நோவா 6ஆம் அதிகாரம், அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவா தேவனோடு நடந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். He walked with God. ஆபிரகாம் அதே போல தேவனோடு நடந்தார், விசுவாசத்தில் நடந்தார். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்களே. உபாகமம் 30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் ஜீவனையும் வைத்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன்? மரணத்தையும் வைத்திருக்கிறேன். இதுதான் ஆதியிலிருந்தே ஆண்டவர் சொன்ன காரியம். நன்மை தீமை, ஜீவனும் மரணமும், நன்மை தீமை. நமக்குடைய வாழ்க்கையில நம்ம கைகளில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? என் நன்மையானதை நீ செலக்ட் பண்ண போகிறியா, இல்லடி தீமையானதை செலக்ட் பண்ண போகிறியா?
தீமையானதை நம்ம எந்த அளவுக்கு சிலை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் தடுத்தே வைக்கல. நம்முடைய பிரியத்துக்கு தான் ஆண்டவர் விட்டு இருக்கிறார். ஆதியிலிருந்தே மனிதர்கள் நன்மையை விட தீமையின் மேலதான் அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய விருப்பம் அதிகமாக இருந்தது. ஏவாள்ல ஆரம்பித்து, ஆதாம் ஏவாள்ல ஆரம்பித்து இன்றைய நாட்கள் வரைக்கும் சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் நன்மையானதை கொடுங்க, நன்மையான உணவையோ இல்லாட்டி நன்மையான காரியங்களையோ கொடுங்க, ஏற்றுக்கொள்ளாது. சிறு வயதிலிருந்தே, பிறக்கும் வயதிலிருந்தே நன்மையை காட்டிலும் பிசாசானவன் அதிகமாய் தீமைக்குண்டான நாட்டத்தை மனிதனுக்குள்ளாக விதைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நன்மையும் ஜீவனையும் நான் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் ஜீவனையும் உனக்குமாக வைத்திருக்கிறேன். நீ எதை நீ செலக்ட் பண்ண போகிற? எந்த பாதையில நீ நடக்க போகிற? பூர்வ பாதையிலையா இல்லாட்டி மரணத்துக்குண்டான பாதையில எதில் நீ நடக்க போகிற? அது இப்படிதான் எரேமியா புஸ்தகத்தை ஆண்டவர் கேட்கிறார். நான் உனக்கு முன்பாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து கூட இந்த பகுதியை வாசிங்களே, தொடர்ந்து கூட 16 இருந்து கூட வாசிங்க. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். பல நேரங்கள்ல ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் நமக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார். சாபங்களை தெரிந்தெடுப்பது யாரு? நம்ம தான். தோல்விகளை தெரிந்தெடுப்பது யாரு? நம்ம தான். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஜீவனையும் வைத்திருக்கிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? எரேமியாவின் 6:16 பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. பூர்வ பாதைகள் என்னவென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து கேட்டு விசாரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னொரு படி மேல சொல்ல போனா, ஏன்ட்டே கேளுங்க, பூர்வ பாதை என்ன என்று கேளுங்க. பல நேரங்கள்ல எந்த வழியில செல்வது என்று அறியாமல் திகைத்து இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரை எந்த வழியில நான் செல்ல வேண்டும், எது பூர்வ பாதை, எது நல்ல வழி, அதை எனக்கு காட்டுங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1:5 தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவன் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கேட்கிறது. நம்ம ஆண்டவர் சொல்ற, என்கிட்ட கேளு, எந்த வழியில போக வேண்டும் என்று கேளு. சங்கீதம் 25:4-5, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியோ, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே சொல்ற, எந்த வழி, பூர்வ பாதை என்ன என்பதை கேட்டு விசாரி. நம்ம யார்கிட்ட போய் கேட்கிறது? தேவனிடத்துல தான் கேட்க வேண்டும். யாரிடத்துல போய் கேட்க முடியும்? சங்கீதக்காரனா தான் ரொம்ப தெளிவாய் சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அடுத்த வசனத்தையும் கூட போடுங்க, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6 வாசிக்கும் பொழுது, என் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல சாயாமல் ஆண்டவரிடத்துல எதா இருந்தாலும் கேட்க வேண்டும். எந்த பாதையில செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். அவர் என்ன செய்வார்? உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
அல்லேலூயா. பூர்வ பாதைகள் எது என்பதை ஆண்டவரே காட்டுவார். எது சரியான பாதை, எது கர்த்தருடைய பாதை என்பதை ஆண்டவரே வெளிப்படுத்துவார். பாருங்க, ஜார்ஜ் முல்லர்னு ஒரு மனுஷன் இருந்தார். ஜார்ஜ் முல்லர் 23 சிறு குழந்தைகளை வைத்து ஒரு அநாத ஆசிரமத்தை ஆரம்பித்தார். அவர் இறக்கும் பொழுது அவருக்கு வயது 92 வயது. அந்த 92 வயதில் ஏறத்தாழ அவருடைய அநாத பிள்ளைங்களுடைய ஆசிரமத்தில் 10,000 குழந்தைகள் இருந்தாங்க. 10,000 குழந்தைகள். இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 92 வயதில் கிட்டத்தட்ட இந்த ஆர்ஃபனேஜ், இந்த சிறு பிள்ளைகளை வைத்தே ஊழியம் பண்ணது அவர் 60 ஆண்டுகள். 60 ஆண்டுகள் அவர் ஊழியம் பண்ணியிருக்கிறார். இந்த 60 ஆண்டுகளில் என்ன தெரியுமா ஒரு முக்கியமான காரியம்? இந்த 60 ஆண்டுகளில் 10,000 குழந்தைங்களை யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் யார் இடத்துலையுமே என்னுடைய அநாத ஆசிரமத்திற்கு பணத்தை கொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுங்க, என்னுடைய ஊழியத்துக்கு பணத்தை கொடுங்கன்னு அவர் கேட்டதே இல்லையா. அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்திருக்கிறாரு, தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஜேர்னல், அதாவது என்னன்னா தன்னுடைய வாழ்நாளில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் டைரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருக்கிறார். அவர் மரித்ததுக்கு பிறகு அந்த டைரி ரொம்ப ஃபேமஸ் ஆகி அந்த டைரியை எடுத்து வாசிக்கும் பொழுது 4 காரியங்கள் அவர் முக்கியமான காரியங்களாக எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா? முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க, ஆஸ்க் காட் அலோன். அப்படின்னா தேவனிடத்துல மாத்திரம் கேளுங்க. அல்லேலூயா. கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? தேவனிடத்துல மனுஷர்கிட்ட அல்ல, சுய புத்திட்ட அல்ல. கேட்கிறத தேவனிடத்துல மாத்திரம் கேளுங்க. ஆஸ்க் காட் அலோன், ஆஸ்க் காட் அலோன். இரண்டாவது சொல்றாரு, ஆஸ்க் ஸ்பெசிஃபிக்கலி. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன நோக்கமோ அதை தெளிவா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாருங்க, அவர் கேட்பாரா, ஆண்டவரே இன்னைக்கு காலை சாப்பாடுக்கு எனக்கு $200 200 பவுண்டு வேணும், எனக்கு கொடுங்கன்னு கேட்பாராம். முன்ன பின்ன தெரியாத நபர் அவர்கள் வந்து கொடுத்துட்டு போவாங்களாம். அல்லேலூயா. இதை காட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. நான் கடைசியாக சொல்றேன். மூன்றாவது காரியம் பாருங்க, ஆஸ்க் அக்கார்டிங் டு த வேர்ட். வார்த்தையின்படி கேளுங்க. அல்லேலூயா. வார்த்தையின்படி கேளுங்க. நான்காவது காரியம், ஆஸ்க் அன்டில் த ஆன்சர் கம்ஸ். உங்களுக்கு அந்த கேட்கிற கேள்விக்கு பதில் வருகிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல மத்தேயு 7:7, கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 4 காரியம் கர்த்தரிடத்துல மாத்திரம் கேளுங்க. கேட்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன வேணும் என்பதை குறிப்பாக கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி கேளுங்க. உங்களுக்கு பதில், அந்த கேள்விக்கு பதில் வர வரைக்கும் கேளுங்க. இது அவர் மரித்ததுக்கு பிறகு அவர் டைரியில் எழுதி வைத்திருந்ததான காரியத்தை அவங்க சொல்றாங்க. பாருங்க, அந்த டைரியில் என்ன தெரியுமா போடப்பட்டிருக்கிறது? தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவர் அவர் கேட்டு 50,000 ஜெப விண்ணப்பங்களை நிறைவேற்றினாராம். வாழ்க்கையில் அவர் டைரியில் எழுதியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 50,000 ஜெபத்துக்கு மேலே என்ன செய்தார், அவர் என்னை கேட்டு பதிலளித்திருக்கிறார். அதுலேயும் 30,000 ஜெப விண்ணப்பங்களை நான் கேட்ட பொழுது அது அன்னைக்கே இல்லாட்டி அந்நேரமே அது நிறைவேறினது. மற்ற 20,000க்கு மேலான ஜெப குறிப்புகள் அது நாளடைவு எடுத்தாலும் அதையே ஆண்டவர் கேட்டார் என்று எழுதியிருக்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட கேளுங்க. ஞானம் வேணுமா? என்கிட்ட கேளுங்க. பூர்வ பாதைகள் எந்த வழியில செல்லணுமா? என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த வழியில செல்ல வேண்டுமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் தொழிலை நடத்த முடியலையா? இல்லாட்டி உங்க படிப்புல எந்த காரியத்தில் நீங்க தோற்று போயிருக்கிறீங்க, எந்த காரியத்தில் வழி தெரியாமல் நீங்க துவண்டு போயிருக்கிறீங்க, எந்த காரியத்தில் பூர்வமான வழி எது சரியான பாதை, எது நல்ல பாதை என்பதை அறியாமல் இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் ஃபஸ்ட்டு எழும்பி நில்லுங்க. நின்றாச்சு. தரித்திருங்க, நிலைத்திருங்க என்று பார்த்தோம்.
முதலாவது நில்லுங்க என்று பார்த்தா, அடுத்து விசாரிங்க. எது எது சரியான வழி, எது பூர்வ பாதை, எது நல்ல பாதை என்று யாரிடத்துல விசாரிக்கிறது? தேவனிடத்திலேயே, ஆண்டவரிடத்தே கேளுங்க, அவரிடத்திலேயே கேளுங்க. மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, அதிலே நடவுங்கள், அதிலே நடவுங்கள். வாக், ஸ்டாண்ட், ஆஸ்க், வாக். ரொம்ப ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸ்டாண்ட், ஆஸ்க், வாக். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், நாங்கள் தேவனை பின்பற்றுவதை போல நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இதை பேதுரு இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்றார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பூர்வ பாதைகள் நான் என்ன சொன்னேன்? பூர்வ பாதைகள் என்ன? அடிச்சுவடுகள். நமக்கு முன்பாக நடந்த முற்பிதாக்கள் அவர்கள் எந்த பாதைகளை போயிருக்கிறாங்களோ அந்த அடிச்சுவடுகளை பார்த்து நம்ம போக வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகத்துல ரோல் மாடல் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நமக்கு ஒருத்தரை நம்ம பின்பற்ற வேண்டும், ஒருத்தர் மாலையா நம்ம வாழ வேண்டும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். சங்கீதம் 85:13, ரோமர் 4:12, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது, அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று பார்க்கிறோம். ரோமர் 4:12 வாசிக்கும் பொழுது, விருத்தசேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்தசேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை தொடர்ச்சியாய் பார்க்கிற அடிச்சுவடுகள், ஃபுட் பிரிண்ட்ஸ், அதில் தான் நம்ம நடக்கணுமா? ஏன் தெரியுமா அதில் நடக்கணும்? அப்போதான் நமக்கு பின்வர சந்ததி நம்முடைய அடிச்சுவடை பார்த்து அது நடக்கும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இந்த எபேசியர்லேயே 5:1 நம்ம வாசித்தோம் இல்லையா? தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று நம்ம வாசித்தோம் இல்லையா? பிரியமான பிள்ளைகளைப் போல நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எரேமியா 6:16 நீங்கள் அதிலே நடவுங்க, அதிலே நடந்து போங்க என்று பார்க்கிறோம். அதிலேயே நடவுங்கள் என்று பார்க்கிறோம். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் பின்பற்றி நடங்க என்று சொன்னார் இல்லையா? தேவனை பின்பற்றுவதை போல என்ன செய்யுங்க, பின்பற்றுகிறவர்களாகி என்று சொன்னார் இல்லையா? 5:2 பாருங்களேன். 5:2 பாருங்களேன். நீங்க என்ன செய்ய வேண்டும்? கடைசி பாருங்க, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க, அன்பிலே நடங்க. 5:8 பாருங்களேன். 5:8 வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. 5:15 பாருங்களேன், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. தொடர்ச்சியாகி பாருங்க, நீ தேவனை போல நீங்க பின்பற்றணும், தேவனை போல பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லிட்டு அன்பிலே நடங்க 5:2 பார்க்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடங்க என்று சொல்லி 5:8 வாசிக்கிறோம். 5:10 ஞானமற்றவர்களால் ஞானமுள்ளவர்களாய் நடங்க என்று 5:15 பார்க்கிறோம். என்ன இது எல்லாம்? எதற்கு நமக்கு முன்மாதிரி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 2:6 வாசிக்கும், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேறு கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு அவருக்குள்ள நடக்கிறதுனா எப்படி? அவருடைய வார்த்தையில், அவருடைய அன்பில்,
வெளிச்சத்தில், ஞானத்தில் ரொம்ப தெளிவாக, இன்னும் சொல்ல போனால் நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நீங்கள் கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆவிற்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். 25ஆம் வசனம், இதே அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஸ்தேவான் அப்படித்தான் நடந்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்ததான ஸ்தேவான் அப்படித்தான் நடந்தார். வேதவசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, அவர் ஆவியினால நிறைந்திருந்தவராய் அவர் ஆவியானவருக்குள்ள நடந்தார். நீங்கள் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. இன்னும் 3 வசனங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் ஆவியிலே நடந்தார் என்று சொல்லி, பர்னபா ஆவியிலே நடந்தார் என்று இருக்கிறது. இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நின்று நிதானிக்க வேண்டும், தேவனை கூப்பிட வேண்டும், நின்று எது வழி என்று நம்ம பார்க்க வேண்டும், அடுத்து எது பூர்வ பாதை என்பதை விசாரிக்க வேண்டும். ஒரு புதிய இடத்துக்கு போறீங்க, ஒரு புதிய பட்டணத்துக்கோ ஒரு புதிய ஊருக்கோ போறீங்க. நமக்கு எடுத்த உடனே ஃபோனில் மேப்பு போடாமல் எடுத்த உடனே நமக்கு அந்த வழி தெரிஞ்சிருமா? என்ன செய்வோம்? அந்த முட்சந்திலையோ அந்த கிராஸ் ரோட்லேயோ போய் நின்று இந்த வழி எங்கே போக வேண்டும் என்பதை நம்ம விசாரிப்போம். அல்லேலூயா. அதுதான் இங்கே தேவன் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு, இஸ்ரவேல் ஜனமே நீ சிறையிருப்புக்கு போகாமல் இருப்பதற்கு நீ நின்று எந்த வழியில் போக வேண்டும், உன் முற்பிதாக்கள் எந்த வழியிலலாம் வந்திருக்கிறாங்க அந்த வழியில் நீ நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அதை கேட்டு நல்ல வழி எதுன்னு பாரு, அதன்படி நீ நட. அப்படி நடந்தால் உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் அதன்படி செய்ய மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்க அதனை சொன்னாங்க. 6:10 என்ன சொல்லிப்பாங்க? அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றாங்க. பூர்வ பாதை இருக்கிறது, நல்ல பாதை இருக்கிறது. ஆனால் நாங்கள் கெட்ட பாதையில் எது எங்களுக்கு சாபத்தை கொண்டு வருமோ, எது மரணத்தை கொண்டு வருமோ, எது உபத்திரவத்தை கொண்டு வருமோ, எது தேவனுக்கு பிரியமில்லாததோ, எது அருவருப்போ அந்த பாதையில் தான் போவோம் அப்படின்னு போனாங்க. எருசலேம் தேவாலயம் கூட மீண்டு போகாதபடி சிறையிருப்புக்குள்ள போய் தீக்கரையாக்கப்பட்டது. நீங்கள் நினைக்காதீங்க நமக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்காது. தேவன் அவர் நியாயமுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். அவர் மாறலை. நம்முடைய தேவன் மாறாத தேவன். அவர் அப்படியே தான் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம், நம்ம நடக்க வேண்டும். ஏன் நம்ம நடக்க வேண்டும்? நமக்கு முற்பிதாக்கள் நமக்கு அடிச்சுவடுகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அடிச்சுவடுகளை வைத்துட்டு போனது போல நாமளும் என்ன செய்ய வேண்டும்? அந்த அடிச்சுவடுகளை பதிக்க வேண்டாம். இங்கிலாந்து தேசத்தின் மிகப்பெரிய 17ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஊழியர்கள் சகோதரர்கள் என்று சொன்னால் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, 2 பேர் அண்ணன் தம்பி. அவ்வளோதான், நான் செய்தியை முடிச்சிட்டேன். அண்ணன் தம்பி சார்லஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லி. இந்த ஜான் வெஸ்லி ஏறத்தாழ 40,000 செய்தி கொடுத்துருக்கிறாராம் தன்னுடைய வாழ்நாளில். 40,000 செய்தி தன்னுடைய வாழ்நாளில் கொடுத்துருக்கிறார். சார்லஸ் வெஸ்லி 6,000 பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் ஹார்ட் தி ஏஞ்சல்ஸ், இன்னும் நிறைய என்னோட தெரிந்த பாடல்கள் இருக்கிறது. நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார். பயங்கரமான சகோதரர்கள் 2 பேரும், ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி. இவர்களுடைய நாட்களுக்கு பிறகு பாருங்க எப்படி இவர்கள் 2 பேரும் இந்த அளவுக்கு தேவனுக்காக, ஏன்னா இங்கிலாந்து தேசத்தில் இவ்வளோ பெரிய எழுப்புதல் வருவதற்கு முக்கிய பங்கை வகித்தவர்கள். முக்கியமாக சொல்ல போனால் மெத்தடிஸ்ட் சபைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மெத்தடிஸ்ட் சபைகளை ஆரம்பித்தது இந்த 2 பேரும் தான். இந்த ஜான் வெஸ்லியும் அந்த சார்லஸ் வெஸ்லி, அண்ணன் சகோதரர் 2 பேருமே. பாருங்க, இவர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது தான் இதற்கு காரணம்
இவர்களுடைய தாய் என்று புரிய வந்தது. இவர்களுடைய தாயின் பெயர் சுசன்னா வெஸ்லி. சுசன்னா வெஸ்லி. இந்த சுசன்னா வெஸ்லிக்கு என்ன தெரியுமா, தன்னுடைய வாழ்க்கையில் நம்ப மாட்டீங்க, எத்தனை குழந்தைகள் தெரியுமா? இந்த சுசன்னா வெஸ்லிக்கு 19 குழந்தைங்க. இந்த 19 குழந்தைகளில் 9 குழந்தைகள் மரித்து விட்டது. சிறு வயதிலேயோ இல்லை வயதிலேயோ பிரசவ காரியங்கள்லையோ 9 குழந்தைகள் மரித்து விட்டது. ஆனால் 19 குழந்தைகள் மொத்தம். இவர்களுடைய தங்கியிருந்த வீடு 2 முறை தீப்பிடித்து அது தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. சிறு வயதிலேயே இவர்களுடைய குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்ததுனால இவர் கணவன் என்ன செய்திருக்கிறாரு, இந்த சூசன்னா வெஸ்லி, அவர் வெஸ்லியா இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் பேர், பாருங்க, அவர் என்ன செய்திருக்கிறார், இந்த குடும்பத்தை நடத்த முடியாமல், எத்தனை பிள்ளைங்க, இந்த குடும்பத்தை நடத்த முடியாமல் கடன் வாங்கி எப்படியாவது இந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இவர்னால் என்ன செய்ய முடியல, அந்த கடனை திரும்பி செலுத்த முடியாதனால இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அப்போ கணவன் கிடையாது, சரியான வீடு கிடையாது, 19 குழந்தைகளில் ஏறத்தாழ 11 குழந்தைகளுக்கு மேலே 10 குழந்தைகளுக்கு மேலே இருந்திருக்கிறாங்க. இவங்க என்ன தெரியுமா செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைகளோடு 6 மணி நேரம் செலவிடுவாங்களாம். ஒரு குழந்தைகளுக்கு 1 மணி நேரம் என்று சொல்லி 6 மணி நேரம் செலவிடுவாங்க. எதற்காகவென்றால் வேதத்தை, தேவனுடைய காரியத்தை, அந்த 16ஆம் நூற்றாண்டுலாம் முதலாவது ஆங்கில வேதாகமே அச்சடிக்கப்படுகிறது. அந்த பிரித்த பாகங்களை வைத்து என்ன செய்வாங்களாம், இந்த சிறு பிள்ளைகளாகிய ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, அவங்க சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தைகளை அவங்க போதித்து கொண்டே வந்திருக்கிறாங்க. இதுதான் பாருங்க, அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்ததான அந்த சந்ததி இங்கிலாந்து தேசத்தையே அசைத்து இன்றைக்கி உலகம் முழுவதும் மெத்தடிஸ்ட் சபைகள் இருக்கிறது. நீங்கள் இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம், அமெரிக்கா, வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா மேக்சிமம் மெத்தடிஸ்ட் சபைகள் தான் அதிகமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், பூர்வ பாதைகள் எதுவென்று அறிந்து, கேட்டு அறிந்து, நல்ல வழி எது என்று நீங்கள் பார்த்து அதிலே நீங்கள் நடக்க வேண்டும். இது 3 நீங்கள் நிற்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். இதை நீங்கள் செய்வீர்களாகில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை மத்தேயு 11:28 கூட அந்த பகுதியை போடுங்க. இந்த 2 வசனத்தையும் ஒப்பிட்டு காட்டி நான் பேசி நம்ம தியானித்து முடிக்க போல. பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனந்தாழ்மையும் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த எரேமியா 6:16 தான் அவர் என்ன செய்கிறார், அதை மையமாய் வைத்து தான் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, இந்த உலகத்தின் பாரத்தினால, இந்த உலகத்தின் காரியங்கள்னால யாரெல்லாம் சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, முதலாவது என்னிடத்துல வாங்க. நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். அடுத்து பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையை சுமந்தாரோ அந்த பூர்வ பாதையை நீங்களும் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன், உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. நீங்கள் வழி தெரியாமல் சுற்றி திரிகிறீங்களா, இல்லாட்டி தூக்க முடியாத பாரத்தை தூக்கி திரிகிறீங்களா, உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னிடத்துல வாங்க, வந்து நில்லுங்க. வந்து நின்று
நான் என்னென்ன பாதைகளுக்குள்ள என்னுடைய சுமை, என்னுடைய சிலுவையை நீங்களும் சுமந்து கொண்டு என்ன செய்யுங்க, என்னுடைய பாதையிலே நீங்கள் பின்பற்றி வாங்க, அதிலே நடங்க. நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மறைமுகமாக என்ன காரியத்தை சொல்கிறாரு? என்னுடைய சிலுவையை சுமர்ந்து இந்த உலகத்தை பாடுகளை அனுபவித்தால் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இளைப்பாறுதலை நான் கட்டளையிட போகிறேன். அதுதான் என்னுடைய அடிச்சுவடு, அதுதான் என்னுடைய பாது, அதுதான் என்னுடைய பாதைகள், பூர்வ பாதைகள். இந்த வசனத்தை எரேமியா 6:16 வைத்து தான் தேவன் இளைப்பாறுதலை குறித்து தெள்ளத்தெளிவாய் பேசுகிறார். உலகத்தை அல்ல, உலகத்தின் ஆசைகளை அல்ல. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உலகத்தின் ஆசை உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள், அதாவது தீர்க்கதரிசிகள் இருந்து, ஆசாரிகள் இருந்து பொய்யராக இருந்தாங்க. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. எல்லாம் வாசித்தோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நெல்லுங்க, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து, அந்த நல்ல வழி அது சிலுவையை சுமக்கிற வழியாக தான் இருக்க முடியும். அந்த நல்ல வழி என்கிறது நீங்கள் சுலபமாகி போகிற வழியாக கூட இருக்காது. சிலுவையின் சிலுவையின் வழியாக தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதில் வழியாய் நம்ம நடந்து போகும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்னார், 2 வாசல் இருக்கிறது. ஒரு வாசல் குறுகலான வாசல், ஒரு வாசல் அகலமான வாசல், நீளமாக பெரிய வாசல். அந்த பெரியமான வாசலில் நம்ம ஈஸியாக நுழையலாம். சில பாதைகள் நமக்கு ஈஸியாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அதன் முடிவுகளோ நமக்கு இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகாது. ஆனால் கரடு முரடாய் நெருங்கினதான குறுகினதான வாசல், சிலுவையை சுமக்கக்கூடியதான ஒரு வாசலாக இருந்தாலும் அது நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். எல்லாரும் எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் நீக்க போகிறோம். ஆண்டவரே, நிலைத்திருக்க போகிறோம், உண்மையில் தரித்திருக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யுத்தம் செய்ய போகல, முதலாவது நாங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க போகிறோம். அவனுடைய சகல தந்திரங்களுக்கு விரோதமாக, உலகத்தின் ஆசைகளுக்கு விரோதமாக, பாவத்துக்கு விரோதமாக நிற்க போகிறோம். பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரிக்க போகிறோம். பூர்வ பாதைகள் எது, சரியான பாதை எது? ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்க உம்மிடத்துல கேட்கிறோம், உம்மிடத்துல கேட்கிறோம். சங்கீதக்காரன் கேட்டான், சாலமோன் கேட்டான், ஆண்டவரே, என் பாதைகளை செவ்வைப்படுத்தும், என் பாதைகளை எனக்கு காட்டுங்க. அதிலே நடவுங்கள், அதிலே நடவுங்கள். கிறிஸ்து நமக்காக வைத்து போயிருக்கிற அடிச்சுவடுகள்ல நடவுங்க. கிறிஸ்துவை பின்பற்றுவதை போல நாமும் பின்பற்றுகிறவர்களாகி தகப்பனே, இந்த காலை வேளையில எங்க மத்தியில இடைப்பட்டு இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரோடும் இடைபடுவீராக. வழி தெரியாமல், பாதை தெரியாமல், ஆண்டவரே தகப்பனே, சிக்கி கொண்டு ஆண்டவரே தவறான முடிவுகளை எடுக்காமல், ஆண்டவரே மோசமான பாதைகளுக்கு போய் மாட்டிக்கொள்ளாமல், ஆண்டவரே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று அறிந்து அதுல நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் இளைப்பாறுதலுக்குள்ளாக என் தேவன் தாமே நீரே வழி நடத்துவீராக. இந்த காலை வேளையில வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக, உடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். தகப்பனே, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் மாத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராக. தகப்பனே, நீர் மாத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யுங்க. சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். வியாதி வேதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக.
ஆண்டவரே, எந்த வழியில செல்ல முடியாமல் குழம்பி கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் தாமே நீரே சரியான பாதையை காட்டுவீராக. காலை வேளைகளை முழுமையுமாய் நம்முடைய சன்னிதானத்துல தாழ்த்துகிறோம், முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்வீராக, நீரே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. மீட்பெறும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினாலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னோனிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.